சொந்த வீடு இருந்தாதான் பொண்ணு கொடுப்போம் உங்க லவ்வருடைய அப்பா சொல்றாரா? ஆனா 2 BHK வீடு சென்னையில எங்க பார்த்தாலும் 50 lakhsக்கு மேலதான் இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சொந்தமா வீடு வாங்குறது மட்டும் இல்லாம எப்படி 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்றோம். சோ பினான்சியல் டிப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா லாபம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல மாமனார் கிட்ட சொந்த வீடு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், பொண்ணுக்கும் சேர்த்து பிடிச்ச மாதிரி இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம், 2 பேரும் சேர்ந்து தானே போறோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க மினிமமா 50,000 salary வாங்குற ஒரு பர்சன் அப்படின்னு வச்சுப்போம். உங்களுடைய லவ்வரும் ஒரு கம்பெனில ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்ப பேங்க்ல நீங்க ஹவுஸ் லோன் வாங்குங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குறதுக்கு நீங்க கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டியதா இருக்கும். அட் அசியூம்ட் 8.7% பேங்க்ல கொடுக்கிற ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சில பேங்க்ஸ் 9% கூட வச்சிருப்பாங்க. நீங்க இதை 30 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். 30 வருஷம் முடியும் போது நீங்க பேங்க் டோட்டலா 3,74,00,000 கொடுத்திருப்பீங்க. இதை எப்படி கவர் பண்றது? நீங்களும் உங்களுடைய லவ்வரும் மாசம் 40,000 ரூபாய் பேங்க் இஎம்ஐ கொடுக்கற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய்க்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. பேங்க் இஎம்ஐ கொடுக்கறது வேற, எஸ்ஐபி தனியா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆரம்பிக்கிறது வேற. இது இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டுத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 30 வருஷத்துக்கு நீங்க 5,000 கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா கடைசியில கிட்டத்தட்ட 4 கோடி உங்களுக்கு 12% அசியூம்டு ரிட்டர்ன்ஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீங்க பேங்க்குக்கு கொடுத்த அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா 25 lakhs இது இருக்கும். சோ நீங்க ஹோம் லோன் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன்னா நிச்சயமா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு கீழே இன்வெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்றோம். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இன்வெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களால உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும்.